தமிழ்நாட்டுல திருப்பூர் பக்கத்துல இருக்கிற நஞ்சராயன் பறவைகள் சரணாலயத்துல செங்கழுத்து ஃபாலரோப், ரெட் நெக் ஃபாலரோப் அப்படிங்கிற ஒரு அரிய பறவையை முதல் முறையா பார்த்திருக்காங்களாம். இது என்ன மாதிரி பறவை? பேர்லயே செங்கழுத்துன்னு இருக்கு. ஆமா, பல்லாரபஸ் லொபாட்டிஸ். இது ஒரு சின்ன கடலோர பறவை, ஷோபேர்ட் வகையைச் சேர்ந்தது. இது வடதுருவ பகுதிகளில், அதாவது போரியல் காடுகள்லையும் டண்ட்ரா புல்வெளிகள்லையும் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு ரொம்ப தூரம் வலசை போகக்கூடிய ஒரு பறவை. இதோட ஒரு விசேஷமான பழக்கம் என்னன்னா, தண்ணியில வட்டமா வேகமா சுத்தி சுத்தி நீந்தும். சுத்தி சுத்தி நீந்துமா? எதுக்கு? அப்படி சுத்துறதுனால நீருக்கடியில இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், மிதவை உயிரினங்கள், அதாவது பிளாங்க்டான் எல்லாம் மேல கிளம்பி வரும். அதை இது சாப்பிடும். இதுதான் இதோட உணவு தேடும் முறை. கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அதோட கழுத்து நிஜமாவே செவப்பா இருக்குமா? இனப்பெருக்க காலத்துல பெண் பறவையோட கழுத்து நல்லா செங்கல் நிறத்துல இருக்கும். அதனால தான் இந்த பேர். ஆண் பறவைக்கு நிறம் கொஞ்சம் மங்கலா இருக்கும். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த இனத்துல பெண் பறவை தான் ஆணை விட பளிச்சுன்னு அழகாவும் பெரியதாவும் இருக்கும். அப்படியா? முட்டைகளை அடைகாக்கிறதும் குஞ்சுகளை பராமரிக்கிறதும் பெரும்பாலும் ஆண் பறவை தான். இது பறவை உலகத்துல கொஞ்சம் வித்தியாசமான பழக்கம். ஓ, IUCN பட்டியல்ல இது குறைந்த கவலை பிரிவில் இருந்தாலும் வலசை வரும் வழியில, அதுவும் நஞ்சராயன் மாதிரி உள்நாட்டு நீர்நிலையில இத பாக்குறது அரிது. இது வலசை பாதைகள்ல ஏதேனும் மாற்றம் இருக்கா, இல்ல இந்த சரணாலயத்தோட சூழல் இந்த பறவையை ஈர்க்குதாங்கிறதெல்லாம் ஆராய வேண்டிய விஷயம். இது பறவைகள் சரணாலயங்களோட முக்கியத்துவத்தை மறுபடியும் காட்டுது.